இப்போ எடப்பாடி ஐயாவா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களை விமர்சிச்சுட்டே இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவங்க நாள் முழுக்க பொய்யை தான் சொல்லி நிற்கிறான். எடப்பாடியே எடுத்துக்குவோம். எடப்பாடி வந்து தூத்துக்குடியில சுட்டு தள்ளலாம், குருவி சுடுற மாதிரி மக்களை சுட்டான். நான் டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கினேன். அவன் முதலமைச்சரா இருக்கிறான். ஒரு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தோம். நான் டிவியில பார்த்து தான் அந்த செத்தத்தை காக்கா குருவியை சுடுற மாதிரி இவனே ஆணையிட்டுட்டு இவரே வந்து சுட்டு தள்ளுந்த டிவியில பாக்குறேன்னாக்கா மக்கள் சிரிக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. இவர் சொல்றது அத்தனையும் பொய்ன்னு இன்னைக்கு மக்கள் வந்து தெளிவா இருக்காங்க. பழுத்த மரத்துல தான் கல்லடி போடுன்னு சொல்லுவாங்க. விமர்சனங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு கட்சி நடத்துறது தான் எங்களுடைய தலைவருடைய பண்பாடு. நல்ல தலைவர், உங்களுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர். இதெல்லாம் வந்து விஜய் எல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் விமர்சனம் பண்ணி அதை விமர்சனங்கள்லாம் நாங்கள் ஏற்றிட்டு எங்களுடைய நோக்கம்லாம் ஜெயிக்கிறது மட்டும்தான். ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் பாடுபடுறோமே கண்டி மற்றவங்க எங்களை என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம இப்போ கவனம் செலுத்தணும்னா நம்மளுடைய வெற்றி சரியாக வராதுன்றதுக்காக அதெல்லாம் மறந்துட்டு எங்களுடைய வெற்றிக்காக மட்டும் நாங்கள் பாடுபட்டு